அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நன்றாக புரியுது எங்க மன அமைதி இருக்குது? ஆண் பெண்ணிடம் கல்யாணம் முடிச்ச பிறகு. சரி, இப்ப வருவோம். அது ஏன் 6 மாசத்துல முடியுது? அந்த மன அமைதியே 6 மாசத்துல முடியுது. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் சொல்லுவாங்க. அது ஏன் 6 மாசத்துல முடியுது? இங்கதான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜிக்கலி ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழணுமாக இருந்தா சில கண்டிஷன் இருக்கு. ஆணுக்கு ஸ்பெஷலி சைக்காலஜி சொல்றாங்க, ஆண் ஒன்றை விரும்புவான். என்ன விரும்புவான் தெரியுமா? அவன் முக்கியமா பொம்புளிடம் ஒரு ரெஸ்பெக்ட விரும்புவான். அதான் ஆக்சுவல் சைக்காலஜி சொல்லுது. ஒரு ஆம்பளை திருமணத்துக்கு பிறகு அல்லது திருமணத்துக்கு முன்னாடியும் ஆம்பளுடைய பிரெயின் ஆய்வு பண்ணி பார்த்தா அவன் எதை விரும்புறான் தெரியுமா? அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்று விரும்புறான். அது சாதாரணமா எல்லா ஆம்பளையிலும் அவர் இல்ல சொன்னாலும் இருக்கு சொன்னாலும் இதுதான் ப்ரூஃப் ஆக்கப்பட்ட விஷயம். ரெஸ்பெக்ட விரும்புவான். அதனோட ஒரு ஆம்பளை அவன் எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் அவன் ஒன்றுல கோல. எதுல கோல தெரியுமா? அன்புல கோல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் அன்பை ஏங்கி தவிப்பான். அந்த அன்பு அவனுடைய மனைவியால் கொடுக்க முடியுமான அன்பு. அன்பு பல வெரைட்டியா மாறும். மனைவியுடைய அன்பு அது தனியான அன்பு. சைக்காலஜிஸ்ட் பிரிப்பாங்க. தம்பியுடைய அன்பு அது வேற, தங்கச்சியுடைய அன்பு அது வேற, பிள்ளைகளுடைய அன்பு அது வேற, மனைவியின் அன்பு அது வேற. அது வேற. ஆம்புல அந்த அன்புக்கு துடிப்பான். உனக்கு தங்கச்சி இருக்கிறாங்களே, அதே இல்ல, பொண்டாட்டி வேணும் என்பான். அது வேணும் என்பான். அந்த அன்பு கிடைக்கலன்னா இன்னொரு பொம்பளைய பார்ப்பான். அந்த அன்புக்கு அவன் அலைவான். எத்தனை கோடியும் கொடுப்பான், எத்தனை லட்சமும் இழப்பான், எதையும் அவன் கொடுக்க ரெடி ஆகுவான். ஆம்பளை 2 எதிர்பார்ப்பான். சைக்காலஜி சொல்றாங்க, ஒன்று ரெஸ்பெக்ட், அடுத்தது லவ். இந்த 2ஐயும் ஆம்பளை எதிர்பார்ப்பான்.